வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் நீங்கள். இந்த சுற்றுல ஓவிய சுற்று நீங்கள் எடுத்திருக்கிற ஓவியமே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை வலியுறுத்துகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் என்ன பாடத்தை சொல்ல போகுது அப்படிங்கிறத ராஜயாழினி மூலமாக கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விளம்பர ஈகை. இந்த ஓவியத்தை பாருங்கள். நிச்சயம் இது ஒரு கொரோனா காலமாகத்தான் இருக்க வேண்டும். இவரை பார்த்தால் கடையேழு வள்ளல்களை விட மிகச் சிறந்தவராக தெரிகிறார். நீங்கள் எல்லோரும் கேட்பீர்கள், தானம் செய்வது நல்லது தானே, அதை புகைப்படம் எடுத்து 4 பேரோடு பகிர்ந்து கொண்டால் அவர்களும் தானம் செய்ய வருவார்கள் என்று. ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன். குழந்தை காப்பகம், முதியோர் இல்லம், ஏழைகள் வாழும் இடங்களில் சென்று தானம் செய்யும் உங்களில் யாராவது ஒருவர் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இப்படி நாம் தானம் செய்துவிட்டு அதை புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்துகிறோமே. இப்படியே போனால் இது கொடுப்பவருக்கு தலைகணத்தையும் பெறுபவருக்கு தலைகுனிவையும் ஏற்படுத்தும் என்று. இந்த ஓவியத்தை பாருங்கள். கொடுப்பவர் கொடுக்கும் விதம் என்ன ஒரு அலட்சியம்! ஆனால் அந்த குழந்தை கையேந்து இருக்கிறது. அந்த அப்பா தயங்கி தயங்கி அந்த பொருளை வாங்க வருகிறார். நண்பர்களே, பல இடங்களில் புகைப்பட கருவிகளுக்கு நடிப்பது போல இங்கு கொடுத்து அங்கு வாங்கி விடுகிறார்கள். பொய், போலி, நாடகம் இவையெல்லாம் திரைப்படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் இருக்கிறது. பல இடங்களில் கொடுப்பவரும் போலி, பெறுபவரையும் போலியாக சித்தரிக்கப்படும் அளவிற்கு விளம்பர மோகம் அதிகமாகிவிட்டது. கொரோனா காலகட்டத்தில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க சொன்னால் இந்த விளம்பர பிரியர்கள் பசிக்கு சோறு விளம்புவதை கூட விளம்பரப்படுத்தினார்கள். மழை, வெள்ளம், புயல் போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் கூட இவர்கள் உதவி செய்ய சென்றார்களோ இல்லையோ, தனது புகைப்பட கருவிகளை எடுத்துக்கொண்டு விளம்பரப்படுத்த சென்றார்கள். ஐயமிட்டு உண் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம், அவர்கள் ஏழைகள் வாழும் இடங்களில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைத்து விடுகிறார்கள். நாம் தானமாக கொடுக்க விரும்பும் உணவு பொருளை அதில் வைத்து விட வேண்டும். யாருக்கு பசி எடுக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து எடுத்து உண்ணலாம். அதிலிருந்து எடுப்பவர்கள் ஏழையாக இருக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம், ஏன் பணம் படைத்தும் பசி கொண்டவனாக பையில் பணமில்லாமல் கூட இருக்கலாம். அவர்களின் பசியை போக்கும் இந்த திட்டம் மிக அருமையான திட்டம். இந்த திட்டத்தில் கொடுப்பவர் யார் என்று பெறுபவருக்கு தெரியாது, பெறுபவர் யார் என்று கொடுப்பவருக்கு தெரியாது. தெரு தெருவாய் கூட்டினால் அது பொதுநலத் தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. நண்பர்களே, நீங்கள் விளம்பரப்படுத்துவது ஒரு வணிகம். வணிகம் செய்வதிலே அறம் இருக்கலாம், அறம் செய்வதிலே வணிகம் இருக்கக்கூடாது. நண்பர்களே, நீங்கள் உதவி செய்யுங்கள், ஆனால் அதை ஒருபோதும் விளம்பரப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜயாழினி, நாம் உதவி செய்கிறது விளம்பரத்துக்காக அல்ல அப்படிங்கிற இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் தினம் தினம் நாம் சோஷியல் மீடியாக்களில் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை இந்த மன்றத்தில் பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சிச்சிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி. ராஜயாழினியினுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன், திரைக்கலைஞர், மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்கள். நிறைய கூடம் சலும்போது குறை கூடம் தான் கூத்தாடும். அந்த செல்ஃபி, அந்த கொரோனா காலம், இது என்னென்னா எது புகழ் எது விளம்பரம்னு அவங்களுக்கு தெரியல. நீங்கள் என்னை புகழ்ந்தா, என் திறமைகளை புகழ்ந்தா அது எனக்கு ஒரு அங்கீகாரம், அடையாளம். நானே என்னை பாராட்டுறதுன்றது அதை விட மோசம் எதுவும் இருக்க முடியாது. இந்த தனி மனித அந்த வக்கரமான சில உணர்வுகளை இல்லை, அதாவது திருமூலர் சொல்கிறார், ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின். காக்கேட்டை கற்றுக்கன்றார். சாப்பாடு வச்சு அதை எல்லாரையும் கூப்பிடும். நம்பால் உள்தப்பை போட்டு எவனா வந்தானா, நீங்கள் எத்தனை பேர் வரங்க, குக்கர் அப்போ தான் வைக்க முடியும்,
நீங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் கெஸ்ட்டை விடுங்க, வீட்டு புருஷனே வந்து எத்தனை மணிக்கு வருவாங்க சாப்பாடு வைக்கணும்? இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது. இது ரொம்ப கிளாஸாக பேசியிருக்காங்க அதெல்லாம். ஆனால் ஆமாம், பானன் பிராட்டப்பு, பெற்றோர், சிந்தனை, டிஎன்ஏ, இவ்வளோ விஷயம் இருக்குமா அதில் கிளாஸாக பேசுங்க. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஈதல் இசைப்பட வாழுதல் தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். நீ எல்லாம் செய்யாட்டியும் சும்மா இரு, போலி விளம்பரம் வேண்டாம். அதுதான் இந்த பேச்சு. இது வந்து ஒவ்வொருத்தனுடைய, சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இந்த சுற்றுல, நீ ஒரு இரத்தத்தை டயாலிசிஸே பண்ணிட்ட. நன்றி ஐயா. இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அருமையான பேச்சு. இந்த போலி விளம்பரங்களை விட்டு தள்ளுங்க. வருவது தானே வரும், வருவது தானே வரும். அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கி இருக்கிறாங்க. ராஜயாழினிக்கு உற்சாகமான கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பரிசாக்குகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.